ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தவான்களின் ராஜாவாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் வர இருக்கிறார். அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் மிக பிரகாசமாய் தெரிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகையின் நாள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தர் பகிரங்கமாய் வெளிப்பட்டு இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக ரகசியமாய், மிக ரகசியமாய் அவருடைய பிரசன்னம் வெளிப்பட்டு அவருடைய சபையாகிய நம்மை அவர் எடுத்துக்கொள்ள இருக்கிறார். அதுதான் இரகசிய வருகை. அவருடைய பிரசன்னம் மிக ரகசியமாய் வெளிப்பட்டு அவருடையவர்கள் மாத்திரம் அதில் சடுதியில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இரகசிய வருகையின் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். எபிரேயரின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். தரிசனம் தர இருக்கிற கர்த்தர் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக தரிசனம் தர இருக்கிறார். தரிசனம் என்று சொன்னால் எல்லாருக்கும் கொடுக்கப்படுவது தரிசனம் அல்ல. அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக மாத்திரம் அவருடைய மகிமையின் பிரசன்னம் மிக ரகசியமாய் வெளிப்பட இருக்கிறது. அதை குறித்து தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இதோ திருடனைப் போல வருகிறேன், திருடனைப் போல வந்து இரகசியமாய் வந்து தன்னுடையவர்களை, தனக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களை மாத்திரம் தன்னோடு கூட ஆண்டவர் சேர்த்து கொள்ள இருக்கிறார். எபேசியரின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மகிமையின் சபையை தனக்கு மகிமையுள்ள சபையாக மாற்றும்படி தன்னையே கையளித்தவர் அதை தனக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படிக்கு அதி சீக்கிரத்தில் வர இருக்கிறார், இரகசியமாய் வர இருக்கிறார். அதை கர்த்தர் எப்படி தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் 2 மிக முக்கியமான காரியங்களை சபையின் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி சபையை தட்டி எழுப்புகிறார். சபைக்கென்று பிரத்யேகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இரகசிய வருகை, அதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் 36வது வசனத்தை வாசியுங்கள். தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது நம் எஜமான் வந்து சீக்கிரத்தில் கதவை தட்ட இருக்கிறார். எஜமான் என்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. அவர் எந்த வீட்டின் கதவை தட்ட இருக்கிறார்? அவர் தன்னுடைய சொந்த வீட்டின் கதவை தட்ட இருக்கிறார். தன் இரத்தத்தை சிந்தி கிரயத்துக்கு கொண்ட, தன் சுய இரத்தத்தை சிந்தி விலைக்கு வாங்கின தன் சபையின் கதவை தட்ட இருக்கிறார். அதை குறித்து கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். எந்த வீட்டின் கதவை நம்முடைய எஜமான் வந்து தட்ட இருக்கிறார்? 1 தீமோத்தேயின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசியுங்கள். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாயிருக்கிறது. தேவ சபையின் கதவை வந்து கர்த்தர் தட்ட இருக்கிறார். சபையின் கதவை தட்ட இருக்கிறார். சபையின் கதவு என்று சொன்னால் கைகளினால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசவில்லை. கைகளினால் கட்டப்பட்ட ஒரு இடத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசவில்லை. ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்று சொல்லி கர்த்தர் எதை குறித்து சொல்லுகிறார்?
வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், நீங்களும் நானும் தான் தேவனுடைய சபையாய் காணப்படுகிறோம். நீங்களும் நானும் தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அந்த சபையின் கதவை அதி சீக்கிரத்தில் ரகசியமாய் தட்ட இருக்கிற எஜமான் தட்ட இருக்கிறார். நீங்களும் நானும் தான் அந்த சபை. ஏதோ கர்த்தர் எழுத்து ரீதியான ஒரு கைகளினால் கட்டப்பட்ட இடத்தை குறித்து கர்த்தர் பேசவில்லை. இந்த சபையின் கதவை கர்த்தர் தட்டப்போவது இல்லை. உங்களின் கதவை தட்ட இருக்கிறார். நீங்களே அந்த ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தின் கதவை கர்த்தர் தட்ட இருக்கிறார். அந்த தட்டுதலை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் 2 மிக முக்கியமான காரியங்களை சபையின் கண்களுக்கு முன்பாக நிறுத்த இருக்கிறார். 2ல் ஏதாவது ஒன்றுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெறும். ஏதாவது ஒன்றுதான். அந்த 2ம் எப்படிப்பட்டது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் முதலில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவனிடத்தில் நான் பிரவேசித்து, கர்த்தர் நமக்குள் பிரவேசிக்கிறார். நமக்குள் பிரவேசித்து அந்த இடத்தில் பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? ஒருவனுக்குள். ஒருவன் தனிப்பட்ட முறையில் இடைபடுகிறார். கதவை நான் தட்ட இருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அந்த ஒருவன் கதவை திறந்தால் அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். தனிப்பட்ட முறையில் இடைபடுகிறார். தனிப்பட்ட முறையில் இடைபடுகிறார். அதி சீக்கிரத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற உங்கள் மனக்கதவுகளையும் என் மனக்கதவுகளையும் தட்ட இருக்கிற கர்த்தர், அதி சீக்கிரத்தில் தட்ட இருக்கிற எஜமான், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் ஆழமான ரகசியத்தை எழுதி வைத்திருக்கிறார். நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இது எதை காட்டுகிறது? நான் கதவை தட்டுவேன், அந்த தட்டுதலின் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன், நான் அங்கு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எதை குறித்து சொல்லுகிறார்? ஆச்சரியமான ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 26வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசியுங்கள். இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும், பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று, இதை நான் பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் தன் சீஷர்களோடு கூட பந்தி இருந்த அந்த வேளையில், இதுதான் நான் உங்களோடு கூட அமர்ந்து நான் புசிக்கிற போஜனம், உங்களோடு கூட நான் பானம் பண்ணுகிற பானம். இது முதற்கொண்டு நான் இதை புசிப்பது இல்லை, ஆனால் நான் புசிப்பேன். எப்பொழுது? என் பிதாவின் ராஜ்யத்தில் உங்களோடு கூட நான் இணைந்து புசிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒப்பிட்டு தியானித்து பாருங்கள் வசனங்களை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் வாசித்தோம், நான் அவனுக்குள் பிரவேசித்து நான் அங்கு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அப்படி என்றால் எதை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார்? பிதாவின் ராஜ்யத்தில் எனக்காக காத்திருந்தவர்களோடு கூட, பிதாவின் ராஜ்யத்தில் என்னுடையவர்களோடு கூட நான் அமர்ந்து போஜனம் செய்வதை கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். மகிமை அடைய இருக்கிற சபையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு சொல்லுகிறார்.
நான் தட்டுதலின் சத்தத்தை, என் தட்டுதலின் சத்தத்தை கேட்டு கதவை ஒருவன் திறப்பான் என்று சொன்னால், உடன்தானே கதவை திறப்பான் என்று சொன்னால், அவன் என்னோடு கூட மகிமையில் பிரவேசிப்பான். மகிமையான என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் அவனோடு கூட அமர்ந்து போஜனம் செய்வேன், அவனும் என்னோடு கூட அமர்ந்து போஜனம் செய்வான். அப்படி என்றால் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிற நேரத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வீட்டு எஜமான் வந்து கதவை தட்ட இருக்கிறார். கதவை தட்ட இருக்கிற எஜமான், இதை கர்த்தர் தன் சபைக்கென்று மாத்திரம்தான் குறிப்பிட்டு எழுதுகிறார், தன்னுடையவர்களுக்காக மாத்திரம்தான் குறிப்பிட்டு எழுதுகிறார். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அதை எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். 12வது அதிகாரத்தில் 37வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே. அப்படி என்றால் தனிப்பட்ட முறையில் இடைப்படுகிறார். என் ஊழியக்காரர்கள், என்னுடைய ஜனங்கள், என் இரத்தத்தினால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிற தனிப்பட்ட ஐக்கியம், தன் சபையை குறித்து, தன் வீட்டை குறித்து, தன்னுடையவர்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். 36வது வசனத்தை வாசியுங்கள். தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது, பாருங்கள், ஊழியக்காரனும் உரிமை பாராட்டுகிறான். என்னுடைய எஜமான் வந்து கதவை தட்ட இருக்கிறார். எஜமானனும் உரிமை பாராட்டுகிறார், என் ஊழியக்காரன். இது எதை காட்டுகிறது? கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற ஐக்கியத்தை காட்டுகிறது. நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் இருக்கிற ஐக்கியத்தை காட்டுகிறது. தன்னுடையவர்களுக்காக கர்த்தர் சீக்கிரத்தில் வெளிப்பட இருக்கிறார். கதவை தட்ட இருக்கிற எஜமான். இது முதல் பகுதி. இதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் முதலில் சபைக்கு உணர்த்தி காட்டுகிறார். இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. அது எப்படிப்பட்டது? அதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசியுங்கள். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் ஒரு பகுதியை காட்டுகிறார். முதல் பகுதி, நான் வந்து கதவை தட்டுவேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறப்பான் என்று சொன்னால் அங்கு என்ன நடைபெறும்? அடுத்து இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது. எஜமான் இருக்கிற வீட்டின் கதவை போய் அவர்கள் தட்ட இருக்கிறார்கள். தட்டி, ஆண்டவரே எங்களுக்கு கதவை திறந்து விடும், ஆண்டவரே எங்களுக்கு கதவை திறந்து தாரும் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க இருக்கிறார்களாம். 2 கூட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சபையின் கண்களுக்கு முன்பாக காட்டுகிறார். நீங்கள் திறக்கப் போகிறீர்களா அல்லது தட்டப் போகிறீர்களா? அதைதான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட ஆழமாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். திறக்கப் போகிற ஒரு கூட்டமாய் நீங்கள் இருக்க போகிறீர்களா? எஜமான் தட்டுகிற சத்தத்தை கேட்டு உடன்தானே கதவை திறந்து அவருடைய மகிமைக்குள் பிரவேசிக்கத்தக்கதான மகிமையுள்ள சபையான ஒரு கூட்டமாய் இருக்க போகிறீர்களா? அல்லது மகிமையை இழந்து போய் எஜமான் வந்ததையும் போனதையும் கூட அறியாமல் அதன் பின்பாய் உணர்ந்து கொண்டு எஜமானின் கதவை போய், எஜமான் இருக்கிற வீட்டின் கதவை போய் தட்டி, ஆண்டவரே எனக்கும் திறந்துவிடும் என்று சொல்லி இறைஞ்சி மன்றாட இருக்கிறீர்களா? 2 கூட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் காட்டுகிறார். திறக்கப் போகிறீர்களா அல்லது தட்டி கொண்டு இருக்க போகிறீர்களா? 2 மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். இந்த 2 பேரையும் கர்த்தர் உரிமை பாராட்டித்தான் பேசுகிறார். இவர்களும் உரிமை பாராட்டித்தான் பேசுகிறார்கள் ஆண்டவரிடத்தில். முதல் பகுதியில் வாசித்தோம், எஜமான் வந்து கதவை தட்டும் பொழுது விழித்திருக்கிற ஊழியக்காரன் உரிமை பாராட்டுகிறான். என்னுடைய எஜமானுக்காக நான் விழித்திருக்கிறேன், உரிமை பாராட்டுகிறான். இந்த கூட்டமும் பாருங்கள் எப்படி அவர்கள் தங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள், 25வது வசனத்தை. வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி உரிமை பாராட்டுகிறார்கள். ஆண்டவரே
ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்கள். ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். தொடர்ந்து வாசியுங்கள். கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். உங்களை நான் அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். உங்களை எனக்கு தெரியாது, நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். உடன்தானே அவர்கள் தொடர்ந்து என்ன முறையிடுகிறார்கள்? தொடர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனபானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவார்கள். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் நாங்கள் போஜனம் பண்ணினோமே, நீரும் எங்கள் வீதிகளில் பிரசங்கம் செய்தீரே. எதை காட்டுகிறது? உடைய சமூகத்தில் நாங்கள் போஜனம் பண்ணினோமே. அப்படி என்றால் கர்த்தரின் பந்தியில் பங்கெடுத்தவர்கள் அவர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் புசித்தல் என்று சொல்வது எதை காட்டுகிறது? கர்த்தருடைய பந்தியை தானே காட்டுகிறது. கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுத்த ஒரு கூட்டம். ஆனால் கதவை தட்டி கொண்டிருக்கிறது. தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு உணர்வை தரும்படி, சபையை தட்டி எழுப்பி தன் வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும்படிக்கு அதி தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற கடைசி நாட்கள் இது. கடைசி நாட்கள். தன் சபையை பரிசுத்தப்படுத்தும்படிக்குத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் மிக வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுத்தவர்கள். அது மாத்திரமல்ல, நீரும் எங்களுடைய வீதிகளில் பிரசங்கம் செய்தீரே. அவர்களாகவே ஒரு காரியத்தை அறிக்கை செய்கிறார்கள். அவர்களாகவே தாங்கள் எந்த இடத்தில் தவறவிட்டோம் என்பதை அவர்கள் அங்கு அறிக்கை செய்கிறார்கள். பாருங்கள், நீரும் எங்கள் வீதிகளில் பிரசங்கம் செய்தீர். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஞானமானது எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திவிட்டு தன் ஊழியக்காரிகளை அனுப்பி என்ன செய்கிறது? 3வது வசனத்தை வாசியுங்கள். தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியீனனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். பட்டணத்தில் உரத்த சத்தமிட்டு கூப்பிடுகிறது. பட்டணத்தில் உரத்த சத்தமிட்டு கூப்பிட்ட ஞானத்தின் ஊழியக்காரிகள் கூக்குரலிட்டு பேசினார்கள். எவன் பேதையோ அவன் இங்கே வரக்கடவன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. நீரும் எங்கள் வீதிகளில் பிரசங்கம் செய்தீரே. வீதியில் பிரசங்கம் பண்ண கர்த்தரை வீதியிலேயே விட்டுட்டு வந்துட்டாங்க, வீட்டுக்குள்ளே அழைக்கல. அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? கதவு போய் தட்டுறாங்க, தட்டிகிட்டே இருக்காங்க. இந்த 2 கூட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சபையின் கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். 2மே தேவனை அறிந்த கூட்டம்தான். 2மே தேவனிடத்தில் உரிமை பாராட்டுகிற கூட்டம்தான். 2மே மகிமையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம்தான். ஆனால் ஒரு கூட்டம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மகிமைக்குள் பிரவேசிக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு கூட்டமோ தன் மகிமையை இழந்து போய்விடுகிறது. 2இல் ஏதாவது ஒரு கூட்டத்தில் தான் நாம் இருக்க முடியும். 2இலும் எந்த மனிதனாலும் இருக்க முடியாது, எந்த மனுஷியாலும் இருக்க முடியாது. ஒன்று எஜமான் தட்டுகிற சத்தத்தை கேட்டு கதவை திறக்குகிற ஒரு கூட்டமாய் இருக்கும். எஜமான் வந்து தட்டும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு உணர்ந்து கொண்டு உடனே கதவை திறந்து செயல்படுகிற ஒரு மகிமையுள்ள ஒரு கூட்டமாய் காணப்படும். அல்லது எஜமான் வந்து தட்டின பொழுதும் உணர்ந்து கொள்ளாமல் உணர்வற்ற நிலையில் காணப்பட்டு எஜமான் வந்து போன பின்பு கதவை தட்டி கொண்டிருக்கிற ஒரு கூட்டமாய் காணப்படும். ஏதாவது ஒன்றுதான். நீங்கள் யாராய் இருக்க போகிறீர்கள்? தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினோம், அவரும் தன்னுடைய வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார், எல்லாம் நல்லதுதான். ஆனால் திறக்கப் போகிறீர்களா? தட்டப் போகிறீர்களா? திறக்கப் போகிறவர்களுடைய கூட்டம் எப்படிப்பட்டது? தட்டி கொண்டிருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் சபையின் கண்களுக்கு முன்பாக உணர்த்தி காட்டுகிறார். நீங்கள் உங்களை நிதானித்து பாருங்கள்.
நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? எதை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கு. சமீபமாக இருக்குது கர்த்தருடைய வருகை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னும் பல வருஷம் போவோம், பல நூற்றாண்டுகளாகும் இல்லை. கண்ணிமைக்க நேரத்தில் சடுதியில் கர்த்தருடைய வருகை இருக்க போகுது. ஏன்னா வருகைக்கான அடையாளம்லாம் ரொம்ப வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கு. இதையெல்லாம் கண்டும் தேவ ஜனங்கள் உணர்வில்லாமல் ஓடிக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை விட பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் வேறு யாரும் இல்லை. கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது தேவஜனமே. அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தருடைய வருகை நெருங்கி வந்து கொண்டிருக்கு, நெருங்கி வந்து கொண்டிருக்கு. தட்டும் பொழுது கதவை திறக்கிற கூட்டமாக இருக்க போகிறீர்களா? அல்லது எஜமான் வந்துவிட்டு போன பின்பு மனமுடைந்து போய் எங்களுக்கும் திறந்து விடும் ஆண்டவரே, எங்களுக்கும் கதவை திறந்து விடும் ஆண்டவரே என்று சொல்லி கதவை தட்டி கொண்டிருக்க போகிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த இரண்டு கூட்டத்திலும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். அதை முதலில் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி காட்டுகிறார் பாருங்கள். வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் 48வது வசனத்தை வாசியுங்கள். அந்த ஊழியக்காரனும் பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டார். ஒரு வீட்டின் அறைக்குள் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் முதலில் சுட்டி காட்டுகிறார். கதவை தட்டப் போகிறவர்களுடைய வீட்டில் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் முதலில் சுட்டி காட்டுகிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று. பாருங்கள், அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். என் ஆண்டவன் வர நாள் செல்லும். உரிமை பாராட்டுகிறான். என் ஆண்டவன் என் எஜமான் வருவதற்கு நாள் செல்லும். கர்த்தரை அறிந்தவன் தான். அவர் சமூகத்தில் போஜனம் பண்ணினவன் தான். வீதிகளில் அவர் பிரசங்கம் செய்த பொழுது அதை கேட்டவன் தான். அப்படி என்றால் கர்த்தரின் வார்த்தை அவனுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அவன் யார் என்ற ரகசியத்தை அவன் உணர்ந்திருக்கிறான். உரிமை பாராட்டுகிறான். என் ஆண்டவன் தனிப்பட்ட முறையில் உரிமை பாராட்டுகிறான். ஆனால் உரிமை பாராட்டியும் அவன் சொல்லுகிற காரியம் என்ன? அவர் வரத்துக்கு நாள் செல்லும்பா, அதுக்கெல்லாம் நாள் இருக்கு, பார்த்துக்கலாம். உண்மைதான், வரப்போறார் தெரியும். ஆனால் இப்போ இல்லை. உங்கள் அறை வீடு இப்படியாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? தொடர்ந்து வாசிக்க இருக்கிறோம். இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிற மனிதன் எப்படி செயல்படுவான்? ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட அறிக்கையை செய்யாமல் இருக்கலாம். ஐயோ, கர்த்தர் சீக்கிரம் வரப்போறார், அப்படிதான் அறிக்கை செய்றீங்க. வரத்துக்கு நாள் செல்லும் நீங்கள் சொல்லலை. ஆனால் அவர் வரத்துக்கு நாள் செல்லும் அப்படின்னு சொல்கிற ஒரு மனுஷன் என்ன செய்கிறானோ அதையே நீங்கள் செய்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்களும் அந்த அறிக்கையை தான் மறைமுகமாய் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஒரு வீட்டை பாருங்கள். என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று சொல்லி ஒருவன் தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். ஆனால் இன்னும் ஒரு வீட்டில் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் 35வது வசனத்தை வாசியுங்கள். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். இந்த வீட்டில் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது பாருங்கள். இந்த மனிதனும் உரிமை பாராட்டுகிறான். எஜமான் எப்பொழுது வரப்போகிறார்? இவன் தன் உள்ளத்தை எப்படி ஆயத்தப்படுத்துகிறான்? எப்பொழுது வருவாரோ என்று சொல்லி அவளோடு கூட காத்திருக்கிறான். ஆனால் இன்னும் ஒரு ஊழியக்காரனோ, என் ஆண்டவன் வர நாள் செல்லும், என் ஆண்டவன் வருவதற்கு இன்னும் நாட்கள் இருக்கு, அதெல்லாம் இப்போ பார்த்துக்கலாம், நாள் இன்னும் இருக்கு.
ஜெபிக்கணும் தானே, இன்னைக்கு வேணாம், நாளைக்கு ஜெபித்துக்கலாம். வேதத்தை வாசிக்கணும் தானே, வாசித்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம். ஏன்னா என் ஆண்டவன் வருவதற்கு நாள் சொல்லும். ஆனால் இந்த ஊழியக்காரனோ என்ன சொல்லுகிறான்? கல்யாணத்திலிருந்து எஜமான் வந்து எப்பொழுது தட்டுவார் என்று சொல்லி ஆவலாய் காத்திருக்கிறான். அவனுடைய முழு எதிர்பார்ப்பும் எஜமான் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து விடலாம். காலங்களையும் நேரங்களையும் பார்த்து நிதானிப்பதற்காக அல்ல. இது நடைபெற்று விட்டது, இப்போ வரப்போறாரு, இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு, அவர் சீக்கிரம் வரப்போறார். இப்படி தான் சபையை சொல்லி இன்னைக்கு தட்டி எழுப்ப வேண்டியதாக இருக்கு. ஆனால் உண்மையான ஊழியக்காரன் என்ன செய்வான்? தன் அறை வீட்டுக்குள் இருந்தாலும் எஜமான் சொல்லிவிட்டு போனார்ல, எப்போ வேணாலும் நான் வருவேன், சடுதியில் வருவேன், திருடனை போல வருவேன்னு சொன்னார். அதனால் நான் எல்லா சமயத்திலும் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆயத்தமாக இருக்கிற ஒரு ஆச்சரியமான மகிமையான ஒரு கூட்டம். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். காத்திருக்கிற மனிதன் இந்த காத்திருக்கிற மனிதன் எப்படி இருக்கிறான்? ஆயத்தத்தோடு கூட இருக்கிறான். எஜமான் வந்து தட்டின சமயத்தில் தானே உடன்தானே திறப்பதற்கு அவன் செவிகள் திறந்திருக்கிறது. அது எல்லாம் எப்படி அவனுக்குள் நடைபெற்றது, அதை குறித்தும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். இந்த இரண்டு ஊழியக்காரர்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் சபையின் கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். இரண்டு பேருமே உரிமை பாராட்டுகிறார்கள். இரண்டு பேருமே ஒரு வீட்டில் இருக்கிறார்கள். இரண்டு பேரின் கரங்களிலும் கர்த்தர் பொறுப்புகளை தந்திருக்கிறார். ஆனால் இரண்டு பேருக்கும் ரகசியம் தெரிகிறது. எஜமான் திரும்ப வருவார் என்ற ரகசியம் தெரிகிறது. ஆனால் ஒருவன் சொல்லுகிறான், எஜமான் வர நாள் செல்லும், எஜமான் வரத்துக்கு நாள் செல்லும், பார்த்துக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு மனிதனோ, நான் நினையாத நேரத்தில் வந்து விடுவார், ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி எஜமானுக்காக காத்திருக்கிறான். ஆனால் தன் மனதை தேர்ச்சி கொள்ளுகிறவன் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறான் பாருங்கள். எஜமான் வர நாள் செல்லும் என்று சொல்லுகிற மனிதன் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறான்? மீண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் 48 மற்றும் 49வது வசனத்தை வாசியுங்கள். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டார். அவன் தன் நேரத்தை யாரோடு கூட செலவழிக்கிறான்? வெறியரோடு கூட குடிக்கிறான், புசிக்கிறான், அவர்களோடு கூட தன் நேரத்தை செலவழித்து கொண்டே இருக்கிறான். தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் நேரத்தை நீங்கள் யாரோடு கூட செலவழிக்கிறீங்க? வாயிலிருந்து இப்படிப்பட்ட அறிக்கை வரல, ஆண்டவர் வரத்துக்கு நாள் சொல்லலாம் அப்படி நீங்கள் சொல்லலை. சீக்கிரம் வரப்போகிறாருன்னு சொல்லி தான் அறிக்கை செய்கிறீங்க. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறாருன்னு அறிக்கை செய்கிறீங்க. ஆனால் உங்கள் நேரம் யாரோடு கூட செலவு செய்யப்பட்டு கொண்டிருக்கு? யாரோடு கூட நேரத்தை செலவழிக்கிறீங்க? இந்த இரண்டு பேரும் தங்கள் நேரத்தை எப்படி செலவழிக்கிறார்கள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டியிருக்கிறார். தட்டை இருக்கிற கூட்டம் தன் நேரத்தை யாருக்கு செலவழிக்குது? வெறியரோடு கூட புசிக்கவும் குடிக்கவும் அவன் தலைப்பட்டான். வெறியரோடு கூட தன் நேரத்தை செலவழிக்கிறான், குடிகாரர்களோடு கூட தன் நேரத்தை செலவழிக்கிறான். மொத்தத்தில் மதிமயங்கி போய்விட்டார். சற்று யோசித்து பாருங்க. குடிக்கிறவர்கள், வெறிக்கிறவர்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? தெளிவாக இருக்காது, மங்கி போய் காணப்படும், ஒரு மந்த நிலையில் இருப்பாங்க. இன்றைக்கு நீங்கள் எழுத்து ரீதியாக குடிக்கல, ஆனால் பல பேருடைய மதி மயக்கப்பட்டிருக்கு. யாருனால தெரியுமா? செல்போன் வெறித்தனத்தை பல பேருக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது. தொலைக்காட்சி தொடர்கள், சினிமா. தேவஜனமே, எஜமான் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. தேவஜனமே, டிவி சேனலை மாற்றி டிவி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, சினிமாவை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா
எஜமான் தட்டுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்காது. செல்ஃபோனையே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வேதத்தை தூக்கி ஓரத்தில் நீங்கள் வச்சுடுவீங்க. ஏதாவது ஒன்று தான் ஆளுகை செய்யும். ஒன்று செல்ஃபோன் உங்களை ஆளுகை செய்யும், அல்லது வேதாகமும் உங்களை ஆளுகை செய்யும். கடைசி நாட்கள் வேதத்துக்கு தேவ ஜனங்கள் நேரத்தை செலவழிக்கிற நேரங்கள் பல பேருக்குள் ரொம்ப குறைவாக காணப்படுது. சில பேர் வேதத்தை படிக்கிறதே இல்லை. வெறியரோடு கூட அவன் புசிக்கிறான், குடிக்கிறான். இன்றைக்கு நீங்கள் வெறிக்கவில்லை, குடிக்கவில்லை. ஆனால் சினிமா பாடல்கள், அது மாத்திரமல்ல, செல்போன் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு பல பேரை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. பல பேர் சினிமா படங்களை பார்த்து கொண்டே இருப்பாங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அணைத்து போட்டுடும். பல பேர் சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எல்லா படத்தையும் பார்க்கறது. சினிமா பார்க்குறதே தப்பு. சினிமா பார்க்குறதே முதல்ல பெரிய பாவம். அதோட ஒரு பெரிய பாவம் இல்லை. ஏன்னா சினிமா விபச்சாரத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வருது. வேசித்தனத்தை உங்களுக்குள்ளே விதைத்து கொண்டு இருக்கு. மிக கொடூரமான காரியங்களை உங்களுக்குள் விதைக்கிறது. நீங்கள் எந்த படம் பார்த்தாலும் சரி, பழைய படம் பார்த்தாலும் சரி, புது படம் பார்த்தாலும் சரி, ஹாலிவுட் மூவி பார்த்தாலும் சரி, கோலிவுட் மூவி பார்த்தாலும் சரி, எல்லாம் பாவம் தான். எதுலேயும் பரிசுத்தத்தை குறித்து பேசலை. தமிழ் படங்களை பார்த்தாலும் சரி, புரியாத பாஷையில் இருக்கிற படத்தை பார்த்தாலும் சரி, இங்கிலீஷ் படத்தை பார்த்தாலும் சரி, பாவம் தான். உங்கள் நேரத்தை யாரோடு கூட செலவழிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா, பெரும்பான்மையான நடிகர்கள், தவற நான் சொல்லலை, பாவத்தில் தான் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வெறியரோடு கூட தன் நேரத்தை இவன் செலவழிக்கிறான். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால். பாத்தீங்களா, சினிமா ஓடிக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. வெறியரோடு சேர்ந்து நீங்கள் புசித்து கொண்டிருக்கிறீர்கள், பானம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நினைக்கிறீங்க என்டர்டெயின்மெண்ட். ஆனால் எஜமான் கதவை தட்டுகிற சத்தம் கேட்காது. ஏனென்றால் எஜமான் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் தன் வார்த்தையில். மீண்டும் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். அப்படி என்றால் தட்டிக்கொண்டே இருப்பேன் நினைக்காதீங்க. நீங்கள் திறக்கிறவரில் நான் தட்டிக்கொண்டே இருக்க மாட்டேன். தட்டுவேன், திறந்தீங்கன்னா உள்ளே வருவேன், இல்லாட்டினா கிளம்பி போயிடுவேன். வாசப்படியில் நின்று தட்டிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதவில்லை. தட்டுகிறேன். எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவன் எனக்குள் பிரவேசிப்பான், நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன். அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான், நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். தட்டிக்கொண்டே இருக்க போகிறது இல்லை. சன பொழுதில் கர்த்தருடைய பிரசன்னம் கண்ணிமைக்கும் நேரத்தில் வெளிப்படும். கண்ணிமைக்கும் நேரத்தில் தமக்கென்று காத்திருக்கிறவர்களை மாத்திரம் கர்த்தர் எடுத்துக்கொள்வார். மற்றவர்கள் கைவிடப்பட்டவர்களாய் தட்டி கொண்டுதான் இருப்பார்கள். சினிமாலாம் மதிமயக்கிடும். வெறியரோடு கூட நேரத்தை செலவழிக்க செய்து கொண்டிருக்கு. அப்படிதானே? நீங்கள் அடுத்த முறை சினிமா நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த வார்த்தை உங்களோட இடைப்படும். நீங்கள் இடைப்படணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் சினிமா பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் சரி, நீங்கள் செல்ஃபோனில் பார்த்தாலும் சரி, லேப்டாப்பில் பார்த்தாலும் சரி, டிவியில் பார்த்தாலும் சரி, எப்போ பார்த்தாலும் சரி, இந்த வார்த்தை உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கும். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இடைப்படும். எஜமான் தட்டி கொண்டு இருக்கிறாரோ தெரியல, உசாராரு. தேவஜானமே, செல்ஃபோன் உங்களை அடிமைப்படுத்தி விட்டதா? வெறியோரோடு கூட உங்கள் நேரத்தை செலவழித்து கொண்டு இருக்கிறீங்களா? யூடியூப், வாட்ஸ்அப் என்று சொல்லி உங்கள் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறீங்களா? இதுதான் தட்டப்போகிறவருடைய வீட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிற காரியம். கதவை போய் தட்டப்போகிற ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிற காரியம் இதுதான். இன்றைக்கு உங்கள் வீட்டில் இதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறதா? ஆனால் எஜமான் தட்டும் பொழுது உடன்தானே கதவை திறக்கிற அந்த வீடு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில்
35வது வசனத்தை வாசியுங்கள். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் கர்த்தர் சொல்லுகிறார். தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறார், தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் அறைகள் கட்டப்படட்டும், உங்கள் விளக்குகள் எரியட்டும். அந்த வீடுகளின் கதவை வந்து அவர் தட்டுகிறார். உடன்தானே அந்த வீட்டில் இருக்கிற மனிதன் எஜமான் எப்பொழுது வருவார் என்று ஆயத்தமாய் போய் இருந்து உடனே கதவை திறந்து எஜமானை வரவேற்கிறார். சற்று கவனித்து பாருங்கள், அந்த ஆயத்தம் எப்படிதமா வந்தது, அந்த ஆயத்தம் எப்படி இந்த ஊழியக்காரனுக்குள் ஏற்பட்டது? அதுதான் கர்த்தர் மீண்டும் உணர்த்தி காட்டுகிறார். வாசியுங்கள் மீண்டும் அந்த வசனத்தை, 35வது வசனத்தை. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் அறைகள் கட்டப்படட்டும், அறைகள் கட்டப்படட்டும். அப்படின்னா என்ன தெரியுமா? யூதர்களுடைய அந்த உடை கலாச்சாரம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நீண்ட அங்கியை அவர்கள் தரித்திருப்பார்கள். நீண்ட அங்கியை, அவருடைய உயரத்தை விட அது நீளமாய் தான் காணப்படும். அவள் நடந்து போகும்பொழுது அது அவர்களுடைய கால்களை தடுக்கும். அதனால் அவர்கள் தங்களுக்கு மகிமையாக ஒரு சேர்க்கையாக ஒரு அரைக்கச்சையை கட்டுவார்கள். வஸ்திரத்தை தூக்கி எடுத்து அப்படி கட்டுவார்கள். அப்படி கட்டினால் அது எதை காட்டுகிறது? நான் புறப்படுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன், புறப்படுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஊழியக்காரனே, உன் அறைகள் கட்டப்படட்டும். வஸ்திரத்தை தொங்க விட்டுறாதே, கலட்டி போட்டுறாதே, வரத்துக்கு நாள் சொல்லும், பார்த்துக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம், அப்படி இருந்துடாதே. உன் அறைகள் கட்டப்படட்டும். ஏன் உன் அறைகள் கட்டப்பட வேண்டும்? ஏன்? இந்த வஸ்திரம் மண்ணோடு கூட மண்ணாய் அப்படியே உறவாடி கொண்டிருக்கிறது. மண்ணின் காரியங்கள் வஸ்திரத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறது. ஊழியக்காரனே, உன் வஸ்திரம் மண்ணினால் கரைபடக்கூடாது, கரைபடக்கூடாது. அறைகள் கட்டப்படட்டும். வஸ்திரத்தை உதறே, தூசியை உதறே, பாவத்தை உதறி தள்ளே, வஸ்திரத்தை தூக்கி நிறுத்தி கட்டே. ஏன்னா சீக்கிரத்தில் நான் வரப்போகிறேன், கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பார்த்துக்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்க போகிறீங்களா? அப்போ நான் செல்ஃபோனில் அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அடுத்து கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார், அறைகள் கட்டப்படட்டும், உங்கள் விளக்குகள் எரியட்டும், எரியட்டும். உங்கள் விளக்குகள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார். உங்கள் விளக்குகள் எரிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் விளக்கு என்று சொன்னால் எதை காட்டுகிறது? மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசியுங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது, சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால், கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். கண்ணானது உன் சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் விளக்கு எரிந்து கொண்டிருக்கட்டும் என்று கர்த்தர் சொல்வதின் ரகசியம் என்ன? உங்கள் கண்கள் வெளிச்சம் நிறைந்ததா இருக்கட்டும். தெளிவா பாருங்க, பரிசுத்தத்தை பாருங்க, எனக்கு ஏற்புடையதை பாருங்க. அப்போதான் உங்கள் கண்கள் வெளிச்சம் உள்ளதாக இருக்கும். உங்கள் விளக்குகள் எரியட்டும், விளக்குகள் எரியட்டும். அப்படி என்றால் தரிசனங்கள் சீரடையட்டும், பார்வை சீரடையட்டும். சாதாரண கண்களில் இருக்கிற வெளிச்சத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லவில்லை. உள்ளான மனக்கண்கள், இந்த மனக்கண்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கண்கள் பார்க்க வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டும். இந்த கண்களுக்கு எது பிரகாசத்தை கொடுக்கும் தெரியுமா? இந்த கண்களுக்கு எது பிரகாசத்தை கொடுக்கும் தெரியுமா? இன்னைக்கு உங்கள் கண்கள் விளக்குகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த விளக்குகள் எரிய வேண்டும் என்று சொல்லுகிறார். அது எரிய வேண்டும் என்று சொன்னால் என்ன நடைபெற வேண்டும்? சங்கீதத்தின் புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கண்களை தெளிவிக்கிற கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க இந்த கண்களில் வெளிச்சம் ஏற்படும். உங்கள் கண்கள் ஒருவேளை மங்கலான கண்களாக இருக்கலாம், உங்களுடைய பார்வையில் குறைபாடு இருக்கலாம். ஆனால்
வேதத்துக்கு நீங்கள் நேரத்தை செலவழித்தீங்கன்னா எஜமான் எதிர்பார்க்கிற வெளிச்சம் உங்களுக்குள் பிரகாசித்து எரிய ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வேதம் கண்களை தெளிவாய் மாற்றுகிறது. வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யோனதானின் கண்கள் மங்கலாய் காணப்பட்டது. ஆனால் ஒரு தேன்கூட்டு துணிக்கி எடுத்து வாயில் போட்டவுடன் உடன்தானே கண்கள் பிரகாசமாய் மாறினது. அந்த தேன்கூட்டு துணிக்கை அவன் நாவில் பட்ட மாத்திரத்தில் கண்கள் தெளிவடைய ஆரம்பித்தது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது தெரியுமா? சங்கீதத்தின் புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 10வது வசனத்தையும் வாசியுங்கள். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் எனக்குள் சுவைக்க அந்த வார்த்தைகளை நான் சுவைக்க என் கண்களை தெளிவாக்குகிற கர்த்தருடைய வார்த்தை. தேவஜனமே, செல்போனுக்கு நேரத்தை செலவழித்தீங்கன்னா இருளடைந்து போக ஆரம்பிப்பீர்கள். சினிமாவை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வெளிச்சம் மங்கி போய் இருளாக மாறிடுவீங்க. ஆனால் வார்த்தைக்கு நேரத்தை கொடுத்து பாருங்கள், வசனத்துக்கு நேரத்தை கொடுத்து பாருங்கள். கர்த்தர் தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என் ஜனமே, வேதத்துக்கு நேரத்தை தா. ஏன்னா ஒரு காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கு. வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அது எந்த காலம் தெரியுமா? கதவை தட்ட போகிறாங்க பார்த்தீங்களா? அந்த சமயத்தில் வர இருக்கிற காலம். ஆசைப்பட்டாலும் வசனத்தை பார்க்க முடியாது, விருப்பப்பட்டாலும் பிரசங்கத்தை கேட்க முடியாது. அப்படிப்பட்ட நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு உன் அறைகளை கட்டிக்கொள், உன் கண்கள் வெளிச்சம் அடைய வேண்டும். வசனத்துக்கு நேரத்தை செலவழி. தேவஜனமே, செல்ஃபோனை தூக்கி எறிஞ்சிடுங்க, வேணாம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசம் பண்ணுகிற செல்ஃபோன் எதுக்கு உங்களுக்கு? உங்கள் நேரத்தை அபகரித்து கொண்டிருக்கிற செல்ஃபோன் எதுக்கு? தொலைக்காட்சிகள் எதற்கு? வேண்டாம். உங்களால் அந்த தொலைக்காட்சி உங்களை அடிமைப்படுத்துதுன்னா அது வேண்டாம். அது தூக்கி எறிஞ்சிடுங்க, வேண்டாம். உங்கள் ஆத்மா வெளியேற பெற்றது. நேரத்தை செலவழிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரத்தை செலவழிங்க. இனி நாட்கள் செல்லாது. கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. கர்த்தருடைய வருகை ரொம்ப ரொம்ப வேகமாய் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், அதி தீவிரமாய் ஆயத்தப்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இனிமே ஆண்டவரே, இந்த உலக பாவத்துக்கு நேரத்தை நான் செலவழிக்கிறதில்ல. ஆண்டவரே, இப்படி வேதத்துக்கு நான் நேரத்தை செலவழிக்க போகிறேன். அர்ப்பணிப்போடு கூட ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்கிறது. அது கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போடு கூட நம்ம பாட இருக்கிறோம். உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் பாதம் போல் எனக்கு, அதுதானே அணைய விளக்கு. உந்தன் பாதம் போல் எனக்கு, அதுதானே அணைய விளக்கு. தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. இனி ஆண்டவரே, நான் சினிமா பார்க்கறதில்ல. நான் இனி சினிமா பார்க்க மாட்டேன், சினிமா பாடல் கேட்க மாட்டேன். என் செல்ஃபோனை முதல்ல நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். என் செல்ஃபோனில் இருக்கிற சினிமா பாடல், சினிமா படங்கள், சினிமா நடிகனுடைய படங்கள், நடிகைகளுடைய படங்கள், இது எல்லாத்தையும் முதல்ல நான் எரேஸ் பண்ணுறேன். வேணாம் எனக்கு. கரங்களை உயர்த்துங்க தேவ சமூகத்தில். கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் 2 கரங்களை தேவ சமூகத்தில் உயர்த்துங்க. தேவஜனமே, அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரே, இனிமே சினிமாவுக்கு நேரத்தை நான் தருவதில்லை ஆண்டவரே. தொலைக்காட்சி தொடர்களுக்கு நேரத்தை நான் தருவதில்லை ஆண்டவரே. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அதுதானே அணைய விளக்கு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அதுதானே அணைய விளக்கு.
நேரத்தை செலவழிங்க. மணிக்கணக்காக வாசிங்க வேதத்தை. பல மணி நேரங்கள் வாசிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க தேவ சமூகத்தில். ஏன்னா கர்த்தருடைய வேதம் கண்களை தெளிவாய் மாற்றுகிறது. ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுக்கிற கட்டளை அதுதான். உன் அறைகள் கட்டப்படட்டும், உன் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கட்டும். உன் கண்கள் உன் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் என் வார்த்தையாகிய வெளிச்சம் உன் ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற இந்த சரீரமாகிய ஆலயத்தில் நிறைந்து காணப்பட வேண்டும், நிறைந்து காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் இங்கே இருந்தால் கர்த்தருடைய வருகையில் போக முடியாது, கர்த்தருடைய வருகையில் போக முடியாது. இந்த 2 ஊழியக்காரர்களை குறித்து கர்த்தர் காட்டுகிறார். ஒருவன் வெறிக்கிறான், குடிக்கிறான், வெறியர்களோடு கூட தன் நேரத்தை செலவழிக்கிறான், எஜமான் வர நாள் செல்லும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இன்னும் ஒரு ஊழியக்காரனோ அறைகளை கட்டுகிறான், கண்களில் வெளிச்சம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது, எஜமான் எப்பொழுது வருவார் என்று சொல்லி அவளோடு கூட காத்திருக்கிறான். பாருங்கள், காத்து நின்று கொண்டே இருக்கிறான். எஜமான் கதவை தட்டுகிறார். தட்டின மாத்திரத்தில் அந்த சத்தத்தை அவன் உணர்ந்து கொள்கிறான். கர்த்தர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். மீண்டும் வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, தட்டுவது எஜமானுடைய சத்தம் தான். இது தட்டுவது எஜமானா அல்லது வேறு யாராவது ஒரு நபரா என்பதை ஊழியக்காரன் உள்ளிருந்தே கண்டுபிடிக்கிறான். கதவை திறந்து பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்வது அல்ல. தட்டினது எஜமான் தான் என்று சொல்லி கதவை திறந்து பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்வது அல்ல. தட்டுகிற சத்தத்தை கேட்கும் பொழுது அந்த ஊழியக்காரனுக்கு தெரிகிறது, இந்த சத்தம் என் எஜமானுடைய சத்தம், இந்த சத்தம் என் எஜமான் தட்டுகிற சத்தம், அவர்தான் இப்படி தட்டுவார். அந்த சத்தத்தை அவன் உடனே உணர்ந்து கொள்கிறான். இது எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம்? கதவை ஒருவர் வந்து தட்டும் பொழுது குரல் கொடுத்தால் கண்டுபிடிக்கலாம், இந்த குரலை உடையவர் இவர்தான், கண்டுபிடிக்கலாம். ஆனால் எஜமான் சத்தம் எதுவும் கொடுக்கவில்லை, வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். அந்த தட்டுதலின் சத்தத்தையே இந்த ஊழியக்காரன் புரிந்து கொள்கிறான் என்று சொன்னால், என் எஜமான் இப்படிதான் கதவை தட்டுவார், என் எஜமானின் அசைவு இப்படிதான் இருக்கும் என்பதை அவன் உணர்ந்து கொள்கிறான் என்று சொன்னால், அவன் எஜமானோடு கூட எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறான் என்பதை சற்று நிதானித்து பாருங்க. சில சமயத்தில் நாமே நம்ம வாழ்க்கையில் அதை உணர்ந்துருக்கிறோம்ல. பாருங்க, உங்களுக்கு ரொம்ப தூரமாக போனவங்க, ரொம்ப நாளாக நீங்கள் அவங்கள்ட்ட பேசினதில்லை, ஆனால் திடீர்னு அவங்க ஃபோன் எடுத்து அப்படி உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹலோ அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு நீங்கள் பேரை சொல்லுவீங்க. பார்த்துருக்கிறீங்களா? ஏன்? அந்த சத்தம் உங்கள் மனதில் அப்படியே பதிந்திருக்கேன். கேட்டு 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 அதை உள்வாங்கி கொண்டது. அப்படிதான் வசனத்தை வாசிக்க 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 என்ன தெரியுமா நடைபெறும்? எஜமான் எப்படி பேசுவார், எஜமானின் அசைவு எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் இந்த வசனம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது, என்னை பரிசுத்தப்படுத்துகிறது, என்னை கண்டித்து உணர்த்துகிறது, என்னை சுட்டி காட்டுகிறது, என்னை தட்டி எழுப்புகிறது, என்னை உந்தி தள்ளுகிறது. எஜமானின் சத்தத்தை கேட்கத்தக்கதாய் என் செவிகளை அது திறந்திருக்கத்தக்கதாய் என்னை மாற்றுகிறது. வேதத்திற்கு நேரத்தை செலவழிப்பீர்கள் என்று சொன்னால் எஜமான் தட்டும் சத்தத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். எப்பொழுது வருவார் என்று சொல்லி எஜமான் எப்பொழுது வருவார் என்று சொல்லி காத்திருக்கிறான். வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் 36வது வசனத்தை வாசியுங்கள். தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். இந்த ஊழியக்காரனுக்கு ஒரு ரகசியம் தெரியும். உடனே நான் கதவை திறக்காவிட்டால் எஜமான் தட்டிக்கொண்டே இருக்க மாட்டார், நான் திறக்கும் வரையிலும் தட்டிக்கொண்டே இருக்க மாட்டார். ஐயோ, எஜமான் தட்டுகிறார், உடனே அறைகளை கட்டிக்கொள்கிறேன், வஸ்திரத்தை சீர்படுத்துகிறேன், கண்களை தெளிவாக்குகிறேன் என்று சொல்லி நான் ஆயத்தப்படுத்தும் வரையிலும் என் எஜமான் தட்டிக்கொண்டே நிற்க மாட்டார். உடனே போய் நான் திறக்க வேண்டும், உடனே நான் செயல்பட வேண்டும். அப்படி என்றால் நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமுள்ள தலைவன்
ஆயத்தமற்ற ஒரு தலைவன், ஆயத்தமுள்ள ஒரு ஊழியக்காரன், ஆயத்தமற்ற மற்றொரு ஊழியக்காரன், 2 பேருமே அவருடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினவர்கள் தான். 2 பேருமே அவருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் தான். 2 பேருமே எஜமான் திரும்ப வருவார் என்ற ரகசியத்தை உணர்ந்தவர்கள் தான். ஆனால் ஒருவனோ தன் நேரத்தை வெறியர்களோடு கூட செலவழித்து கொண்டிருக்கிறான். தன் வஸ்திரங்களை களைந்து போட்டு விட்டான். ஆயத்தமற்ற மனிதனாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் இன்னும் ஒரு மனிதனோ அறைகள் கட்டப்பட்டவனாய், கண்கள் பிரகாசித்து எரிகிறது, எஜமானுக்காக காத்திருக்கிற மனிதன். எஜமான் வந்து தட்டின பொழுது உடன்தானே திறக்கத்தக்கதாய் தன் வஸ்திரங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டிருக்கிற ஆயத்தமுள்ள ஊழியக்காரர்களாய் நீங்களும் நான் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. வஸ்திரத்தில் கரைப்பட்டிருக்கா? பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. கரங்களில் உலக காரியங்கள் ஒட்டி கொண்டிருக்கா? பரிசுத்தப்படுத்துங்க. ராஜா சீக்கிரம் வரப்போகிறாரு. பரிசுத்தவான்கள் ராஜா சீக்கிரம் வரப்போகிறாரு. ஆயத்தப்படுங்க தேவஜனமே, ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க. பொன்னையும் பொருளையும் சேர்த்து வச்சது பிரயோஜனம் இல்லை. ஆஸ்தி அந்தத்தை சேர்த்து வச்சது பிரயோஜனம் இல்லை. வருகையில் கைவிடப்பட்டுட்டா கெஞ்சுகிறார்கள் ஒரு கூட்டம் போய், ஆண்டவரே எங்களுக்கு கதவை திறந்து விடும் ஆண்டவரே, கதவை திறந்து விடும் ஆண்டவரே கெஞ்சுகிறார்கள். எஜமான் சொல்லுகிறார், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. போஜனம் பண்ணினோமே, பிரசங்கத்தை கேட்டோமே. மறுபடியும் சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்? சத்தியத்தை தெரிந்தும் என் வார்த்தை தொடர்ந்து உங்களோடு கூட இடைப்பட்டும் அறைகளை கட்டவில்லை, வெளிச்சத்தை ஏற்றவில்லை, எஜமான் வருவதற்கு நாள் செல்லும் என்று சொல்லி வெறியோரோடு கூட நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தீர்கள். அக்கிரம செய்கைக்காரரே என்று சொல்லி துரத்தி அடிக்கிறார் எஜமான். தேவஜனமே, அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கக்கூடாது. வஸ்திரத்தை பரிசுத்தப்படுத்துங்க. அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தம் அடையட்டும், அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தம் அடையட்டும். கர்த்தரண்டையில் நெருங்கி போக ஆரம்பிங்க, நெருங்கி போக ஆரம்பிங்க. வேத வாசிப்பு பல மடங்கு அதிகரிக்கட்டும். பல மணி நேரங்கள் வாசிக்க ஆரம்பிங்க. தேவ சமூகத்தை பல மணி நேரம் தரித்திருக்க ஆரம்பிங்க. ஏனென்றால் நம்முடைய ராஜா அதி சீக்கிரமாய் வர இருக்கிறார். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்கால் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஆண்டவர் ஒரு ரகசியத்தை அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து, அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். என்னோடு போஜனம் பண்ணுவான். பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமான ஒரு பாக்கியம். எஜமான் தன்னோடு கூட தன் ஊழியக்காரனும் அமர்ந்து புசிக்கத்தக்கதாய் ஒரு பாக்கியத்தை ஊழியக்காரனுக்கு தருகிறார். அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இது எதை காட்டுகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் 37வது வசனத்தை வாசியுங்கள். எஜமான் வரும்போது, எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே, ஊழியக்காரரே பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு, அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து, அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து, சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று. என்ன ஆச்சரியமான ஒரு பாக்கியம். நம்ம எஜமான் என்ன செய்ய போகிறாரா? ஆயத்தமா இருக்கிற ஊழியக்காரனுக்கு, நீ அமரே, நீ பந்தியில் அமரே, நான் அறை கட்டி கொள்ளுகிறேன், நான் உனக்கு பந்தி விசாரிப்பு செய்கிறேன் என்று சொல்லி அவனை அமர வைத்து அவனுக்கு போஜனத்தை தருகிறார். என் ஆச்சரியமான ஒரு பாக்கியம். அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். நான்
பிரவேசித்து அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான், நான் அவனோடும் அவன் என்னோடும் கூட போஜனம் பண்ணுவான். அவர் அறை கட்டி கொண்டு சமீபித்து வந்து ஊழியம் செய்ய இருக்கிறார். தேவஜனமே, கதவை திறக்க இருக்கிற ஒரு கூட்டமாய் உங்களை ஆயத்தப்படுத்துகிறீர்களா? அல்லது அழுது புலம்பி மடியத்தக்கதாய் வருந்தி கதவை தட்டி கொண்டு எங்களுக்கும் திறந்து விடும் ஆண்டவரே, எங்களுக்கும் திறந்து விடும் ஆண்டவரே என்று சொல்லி அழப்போகிற ஒரு கூட்டமாய் இருக்க போகிறீர்களா? ஆயத்தப்படுத்துங்க. உங்கள் அறை வீடுகள் வெளிச்சம் அடையட்டும், உங்கள் அந்தரங்க வாழ்க்கை பிரகாசிக்கட்டும். பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தத்துக்கு தீட்டை கொண்டு வருகிற எந்த காரியத்திற்கும் இடம் கொடுக்காதிருங்கள், தூரப்படுத்துங்கள் அவைகள் அத்தனையும். தேவன் தன் சுய இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளியினாலும் நம்மை மீட்டுக் கொள்ளவில்லை. உலக மனிதனைப் போல உலக காரியங்களில் ஈடுபடுவதற்காக கர்த்தர் நம்மை தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை கிரயத்துக்கு கொள்ளவில்லை. உங்கள் வஸ்திரங்கள் பரிசுத்தம் அடையட்டும், பரிசுத்தம் அடையட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தையை காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டும் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இப்படி தான் நான் இருப்பேன், இப்படியே தான் இருப்பேன், இதே தான் பார்ப்பேன், இதற்கு தான் என் நேரத்தை செலவழிப்பேன் என்று சொல்லி உலகத்தோடு கூட நேரத்தை செலவழித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார், எஜமான் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. தேவஜனமே, சபைக்கு அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இரண்டு கூட்டத்தையும், இந்த இரண்டு பேரையும் நிறுத்தி காட்டுகிறார். ஒருவன் ஆயத்தமற்றவன், ஒருவன் ஆயத்தமுள்ளவன். ஒருவன் குடிவெறியினால் தன் தரிசனத்தை இழந்து போனவன், உலக காரியங்களினால் தன் தரிசனத்தை இழந்து போனவன். இன்னும் ஒரு மனிதனோ தெளிவான தரிசனத்தை பெற்றவனாய் விழித்திருக்கிறான். ஒரு மனிதனை சுற்றி இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் இன்னும் ஒரு மனிதனை சுற்றியோ வெளிச்சம், வசனமாகிய வெளிச்சம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. வெறியரோடு கூட நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன், ஆனால் இன்னும் ஒரு மனிதனோ எஜமானின் வருகைக்காக அவளோடு கூட காத்திருக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது இதுதான். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 21வது அதிகாரத்தில் 36வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. தேவஜனமே, இனி சம்பவிக்க இருக்கிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. நீ சம்பவிக்க இருக்கிற இரண்டு காரியம், ஒன்று எஜமான் வந்து கதவை தட்டப் போகிற நேரம், இன்னொன்று மகிமை இழந்தவர்கள் போய் கதவை தட்டப் போகிற நேரம். இவைகளுக்கு நீங்கள், இனி சம்பவிக்க இருக்கிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி என்ன செய்ய வேண்டும்? வாசியுங்கள். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். கர்த்தரோடு கூட நேரத்தை செலவழிங்க. உலகத்தோடு கூட நேரத்தை செலவழித்தது போதும், தேவனோடு கூட நேரத்தை செலவழிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தில் நேரத்தை செலவழிக்க ஆரம்பிங்க. வேதத்தோடு கூட நேரத்தை செலவழிக்க ஆரம்பிங்க. உங்கள் நேரங்கள் தேவ சமூகத்தில் செலவழிக்கப்படட்டும். உங்கள் ஜெப நேரங்கள் அதிகரிக்கட்டும். கர்த்தருக்கென்று நீங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பு அதிகரிக்கட்டும். இன்னும் தேவன் அண்டையிலே கிட்டி சேர ஆரம்பியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய வார்த்தைக்கென்று நேரத்தை அதிகமாய் செலவழிக்க ஆரம்பியுங்கள். இந்த வார்த்தை நம்மை ஆயத்தப்படுத்தும், இந்த வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்தும், இந்த வார்த்தை நம்ம எஜமானின் சத்தத்தை தெளிவாய் கேட்கத்தக்கதாய், உடன்தானே நாம் செயல்படத்தக்கதாய், உணர்வுள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிற ஜீவ வார்த்தைகள். இங்கே தேவ சமூகத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு கூட, ஆண்டவரே, இனி நான் என் நேரத்தை உலகத்துக்கு அல்ல உமக்கு செலவழிக்கிற ஒரு மனிதனாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம்.